அழுக்கு ரத்தம் கண்ணுல இருந்து வெளியேறட்டும். அப்பதான் மரணங்கிற இருட்டுல இருந்து நீ தொலைஞ்சு போயிடுவ. துர்கா பூஜா பெங்கால்ல ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது. துர்கா பூஜா நடக்கிறப்ப பெங்காலே ரொம்ப வண்ணமயமா காணப்படுது. இந்த கொண்டாட்டம் பெரிய பெரிய ஊரோட மட்டுமே நின்னு போறதில்ல. பெங்கால்ல இருக்கிற சின்ன சின்ன கிராமத்தை சேர்ந்த மக்கள் கூட இங்க வந்து கலந்துகிட்டு இந்த உற்சவத்தை கொண்டாடுறாங்க. துர்கா பூஜையப்ப மாணவ மக்கள் உற்சாகமாயிடுறாங்க. சின்ன சின்ன நாடகங்கள் நடத்தி பொதுமக்களை சந்தோஷப்படுத்துவாங்க. 70கள்ல இருந்தே இந்த பூஜை அப்போ விசேஷ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட கிராமங்கள்ல இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கூட இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடத்துறவங்க சம்பந்தப்பட்டதுதான். இந்த சம்பவம் சிலிகோடி எல்லையில இருக்கிற ஒரு கிராமத்துல நடந்தது. சந்திரிமா, சீக்கிரம், மக்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதோ 2 நிமிஷம். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரமாவை பார்த்தேன். இப்ப கூட அதே மாதிரி இளமையா அழகா இருக்காங்க. ஆனா என்ன இன்னும் காணோம்? எங்க அவங்க? ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. சந்திரம்மா, முழு கிராமமும் உங்களோட நிகழ்ச்சியை பார்க்க ஆனந்தமா இருக்கு. துர்கா பூஜை சந்தர்ப்பத்துல எங்க கிராமத்துக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்க குழுவையும் மனமாற வரவேற்கிறோம். சரி, சீக்கிரமா ஆரம்பி. என்ன பண்ற? சீக்கிரம் பண்ணு, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. அட, தேவி ஏன் இதை ஏத்துக்கவே இல்ல? அட, இது அபசகுனமாச்சே. ஐயோ சந்திரியா, கடகடன்னு ஆகட்டும். சீக்கிரமா நிகழ்ச்சி ஆரம்பி. வா. அப்ப எனக்கு 14 வயசு இருக்கும்.
அப்பதான் சந்திரமாக்கா என்ன ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அன்னையில இருந்து சந்திரமாக்கா தான் எனக்கு குடும்பம், உறவினர்கள் எல்லாமே. நான் அவங்களுடைய குழுவுல ஒரு முக்கியமான ஒரு ஆள். எங்க குழு அப்பெல்லாம் பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அப்பதான் ராகுல் அண்ணன் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா வந்தாரு. அவரு எங்க குழுவுக்கு தேவையான டொனேஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இந்த உதவிக்காக சந்திரமாக்கா அவரை எங்க குழுவோடைய மேனேஜராவே ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் எங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருச்சு. என் கிரீடம் என்னது இது? இங்க எதுவும் வச்ச இடத்துலயே இருக்காது. எங்க போயிருக்கோம்? யார் அது? கிரீடம் கிடைச்சிடுச்சு. வாள் இதுதான் என்னோட வாள். நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க சந்திரமாக்கா. 5 நிமிஷத்துல தயாராயிட்டு வந்துரு. அடுத்ததா நீ தான் போகணும். சரி சந்திரமாக்கா. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரிமாவை பார்த்தேன். இப்போ கூட அதே மாதிரி அழகா இளமையா இருக்காங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க? ஏன் இன்னும் வரல? நான் தான் மதுரா நரேஷ். ரொம்ப நாளா என்னோட துணையை தேடிக்கிட்டு இருக்கேன். காடுகள்லயும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ எனக்கு எப்ப கிடைப்பா? நீ எங்க இருக்க பிரியே? என்னோட இதயம் உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. யார் நீ? அவளேதான். நீங்க யார கூப்பிட்டீங்களோ அவளேதான். இல்ல, நீ அவளா இருக்கவே முடியாது. நீ முதல்ல யாருன்னு சொல்லு. இங்க பாருங்க பிரியன், நானே என் கையால கோத்த மாலையை நீங்க போடுங்க. அப்போ நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். என்ன நெருங்கி வர முயற்சி பண்ணாத. ஏன்? ஏன்னா நான் தேடுறவ நீ இல்ல. நீ ஒரு மோகினி. நான் உன்னுடைய காலை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என் காலை பார்த்திருக்க கூடாது, என் முகத்தை பார்த்து நீங்க என்ன காதலிச்சிருக்கணும். நான் உனக்கு தான் சொந்தம் பிரியன். இன்னும் காலத்தை கடத்தாத. என்னை ஏத்துக்கோ. உன்னுடைய அன்பு நிறைஞ்ச இதயத்தை எனக்கு கொடு. எனக்கு கொடு. கிட்ட வராத. அப்படி வந்தனா
என் வாளை உன்னோட ரத்தத்தால அலங்கரிச்சிடுவேன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. என்னோட ரத்தம் உங்க வால்ல பதிஞ்சாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? உன்னுடைய கெட்ட ரத்தம் உன் கண்ணுல இருந்து வெளியே வரட்டும். அப்பதான் நீ மரணத்தோட இருட்டுல காணாம போயிடுவ. நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன். இது ஸ்கிரிப்ட்ல இல்லையே. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? சந்திரமாக்கா, இவன் ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறா? பார்த்தோ, பார்த்தோ எந்திரி. பார்த்தோ, பார்த்தோ தயவு செஞ்சு எந்திரி. அட கடவுளே, இது ஸ்கிரிப்ட்ல இல்லையே. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? சந்திரமாக்கா, இவன் ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறா? பார்த்தோ, பார்த்தோ எந்திரி. பார்த்தோ, பார்த்தோ தயவு செஞ்சு எந்திரி. அட கடவுளே, யாராவது வந்து உதவி பண்ணுங்க. பார்த்தோ, பார்த்தோ, என்னாச்சு? பார்த்தோக்கு என்னாச்சு பாருங்க. பார்த்தோ எந்திரி. பார்த்தோ, பார்த்தோ. சந்திரமா ஒரு பேய். சந்திரமா ஒரு பேய். அவன் என்ன கொன்னுடுவா. சந்திரமா ஒரு பேய். பார்த்து உனக்கு ஒண்ணு இல்லையே. பொறுமையாரு, பொறுமையாரு. ஆனா சந்திரமா ஸ்டேஜ்ல பேசின வரிகள் நம்ம ஸ்கிரிப்ட்ல இல்லையே. நான் போய் சந்திரமா கிட்ட பேசுறேன். போயிடு, போயிடு இங்க இருந்து. சந்திரமா ஒரு பேய். இவன் நிச்சயமா கொன்னுடுவா. போயிடு, இங்க இருந்து போயிடு. சந்திரமா ஒரு பேய். இவன் நிச்சயமா கொன்னுடுவா. சந்திரமாக்கா, சந்திரிமா, சந்திரிமாக்கா, சந்திரிமாக்கா. இந்த அக்கா எங்க போனாங்க? கடவுளே, அக்காவை காப்பாத்து. யாருன்னு சொல்லுங்க. சந்திரிமாக்கா, சந்திரிமா, சந்திரிமா. நான் எங்க எப்படி? சந்திரமாக்கா, சந்திரமாக்கா, இங்க என்ன நடக்குது? சந்திரமாக்கா, சந்திரமாக்கா,
அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. எங்க குழு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடகங்களை நடத்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்ல. அந்த கிராமத்துல என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா புரியல. பார்த்தோவ சிகிச்சைக்காக டவுனுக்கு அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. சந்திரிமாக்காவுடைய நடவடிக்கை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போச்சு. எங்க குழுவை சேர்ந்த எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமம் முழுக்க வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாடக குழு நம்ம கிராமத்துக்கு வந்ததுலேருந்து நம்ம கிராமத்துல எல்லாமே வித்தியாசமாவே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம கிராமத்துல ஏதோ கெட்ட ஆத்மா வந்திருக்குன்னு தோணுது. கோமேத்தையா, மூட நம்பிக்கைகளை பரப்பாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி துஷ்ட ஆத்மான்னு ஒண்ணுமே இல்ல. மாஸ்டர், இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? அண்ணா, ஹிரே, என்னாச்சு? இங்க கட்டிட்டோம். வேற எங்கெங்கெல்லாம் கட்டணும்? அதுவும் அங்க கட்டணும். ஆ, அதுக்கப்புறம் இங்க. எங்கேயுமா? ம். ஏ தேபு, இங்க வா, இங்க வா. சொல்லுங்கண்ணா. இங்க பாரு, நீ எங்கேயாவது போய் பெரிய கயிறு இருந்தா எடுத்துட்டு வா. ஏதாவது ஒரு கடையில போய் சீக்கிரமா வாங்கிட்டு வா. இந்த சீக்கிரம் கட்டுங்க. போங்க போங்க, வேலையை பாருங்க. கட்டுங்க, நல்லா கட்டுங்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒதுங்குங்க. ஒரு டீயும் பிஸ்கட்டும் கொடுங்க. இங்க பாரு, இது கரை இல்ல, ரத்த கரை. இந்த கரை பட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுல குழந்தைங்க எல்லாம் உடம்பு முடியாம போயிட்டாங்க. என்னவோ. சரி சரி, வாங்க போலாம் போலாம். அட, என்ன கிணறு வத்தி போச்சு? நம்ம கிராமத்துக்கு கெட்ட ஆத்மாக்களோட பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த நாடக குழு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. அந்த சந்திரிமா ஒரு பேய். நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். இல்லைன்னா அவ இந்த கிராமத்தையே அழிச்சிடுவா. நான் அங்கிருந்து உடனே ஓடி போய் எங்க குழுவுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த தகவலை சொன்னேன். நாங்க எல்லாருமே பயந்து போயிட்டோம். குழுவுல எல்லாருமே சந்திரிமாக்கா கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு பயந்தாங்க. சந்திரிமாக்காக்கு கூட இது புரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க எக்காரணத்தை கொண்டு நாடகம் நிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால அவங்க தான் நடிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அவங்க தன்னுடைய ரோலுக்காக மிஸ்ரியை தேர்ந்தெடுத்தாங்க. நடிப்பு தான் சந்திரிமாக்காவுடைய வாழ்க்கை. அவங்க நடிக்க முடியலங்கிறத நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. நான் அழகா இருக்கேன்ல? எத்தனை நாளா இதுக்காக காத்துட்டு இருந்தேன். இந்த கண்ணாடி எப்படி உடைஞ்சது? அட, சந்திரமா ரோல் கிடைச்சதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? கண்ணாடியை உடைச்சிட்ட? நீ நர்வஸா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவசியமே இல்ல. நீ ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீ தான் சந்திரமாவோட ரசிகையாச்சே. சரி, சீக்கிரம் வா, ரெடி ஆயிட்டு கிளம்பணும்.
வாங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சு. தேபு, இத போய் நபந்து கிட்ட கூட, நாடகத்துக்கு உதவியா இருக்கும். பிரியை, நெருங்கி வா பிரியை. அப்சரஸுக்கு சமமான அழகு. நீ ஒரு ஸ்திரீ ரத்னம். நீ என்னவளா மாறி என்ன திருப்திப்படுத்து. நாம இணைந்ததுக்கு சாட்சியா யார் இருப்பாங்க? பூக்களை போல மென்மையான அங்கம் கொண்ட அழகே, நம்ம உறவுக்கு சாட்சியா அந்த பூக்களை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. நான் உனக்கு இத பரிசா தரேன். இத தயவு செஞ்சு ஏத்துக்கோ. பிரியை, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். நம்ம காதலுக்கு சாட்சியா நீ இந்த பூமாலையை ஏத்துக்கோ. மிஸ்டி, என்னாச்சு? மிஸ்டி, என்னாச்சுன்னு சொல்லு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? மிஸ்டி, எந்திரி மிஸ்டி. என்னாச்சுன்னே தெரியல. மிஸ்டி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. மிஸ்டி, நாட்டாம டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. டாக்டர் வந்து என்ன செய்வாரு? இது ஏதோ செய்வின. எல்லாருக்கும் எப்படி அடிபடுதுன்னு பாத்தீங்கல்ல? உங்களுக்கு இன்னுமா புரியல? இங்க பாருங்க ராகுல், சந்திரமா இங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த குழுவுல வேலை செய்யறதா இல்ல. என்ன உளறிக்கிட்டு இருக்க? இப்பவாது புரிஞ்சுக்குங்க ராகுல். நீங்க பார்க்கல, இதுக்கெல்லாம் காரணம் அவங்கதான். நீ என்னடானா மிஸ்டி ஓ ரோல பண்றத பார்த்து பொறாமையில எரிய ஆரம்பிச்ச. அதனால நீ செய்வினைய பிரயோகிச்சிருக்க. உன்னால நடிக்க முடியலங்கிறதுனால நாடகத்தை கெடுப்பியா? என்ன? நான் ராத்திரி பகலுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு இந்த குழுவை உருவாக்கியிருக்கேன். நாடகம் தான் என்னுடைய உயிர். நீ என்னடனா நான் எதுக்காக அப்படி செய்யணும்? நீ எப்போதுமே இளமையா இருக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ற. அதனாலதான் நீ செய்வினைய பிரயோகிச்சிருக்க. அந்த செய்வினை பழிக்க பலி கொடுக்க நினைச்சிருக்க.
அதனால முதல்ல நீ பார்த்தோவை குறி வச்ச, இப்ப நீ மிஸ்டிய பலி கொடுக்க பாக்குற. உங்க மூளை ஏதாவது குழம்பிடுச்சா என்ன? சந்திரமாக்கா, சந்திரமா, பாத்தீங்களா? சந்திரமாக்கா, சந்திரமாக்கா எங்க போனாங்க? அப்ப சந்திரமாக்காவை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். நான் அந்த கிராமம் முழுக்க அவங்கள தேடினேன். கிராமத்துல எல்லாருமே முழிச்சிட்டு இருந்தாங்க. பயத்தினால எல்லாரும் தூக்கத்தை மறந்துருந்தாங்க. நான் சந்திரமாக்காவை தேடி தேடி கிராமத்துடைய எல்லைக்கே போயிட்டேன். அப்ப திடீர்னு சில பேரு அந்த இடத்துல வேகமா ஓடி வர்றத பார்த்தேன். நானும் அவங்க பின்னாடியே ஓடினேன். அண்ணே, சுடுகாட்டுல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குண்ணா. என்னது? வா வாங்கண்ணே. பார்க்கலாம். வாங்க. யார் இது? சந்திரமா மாதிரி இல்ல. அட, இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா? எங்க காணாம போயிட்டா? வாங்க. கண்டிப்பா எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் இருக்கும்னு தோணுது. மாஸ்டர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாடக குழுவை கிராமத்தை விட்டே வெளியேற்றணும். கோமிதையா, அமைதியா இருங்க. இந்த நேரத்துல வேகம் பயன்படாது. இந்த நாடக குழு உள்ள வந்ததுல இருந்தா இந்த மாதிரிலாம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கை கடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த கிராமத்துக்கு எந்த கெட்டதும் வரவிட மாட்டேன். அந்த நாடக குழு இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிதான் ஆகணும். மாஸ்டர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வரவேற்கிறேன். நான் சந்திரமா கூட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ராகுல் அண்ணா, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. கூட்டிட்டு வா. வாங்க சார். உட்காருங்க மாஸ்டர். உங்களோட குழு இனிமே இந்த கிராமத்தில் இருந்தா அது கண்டிப்பா ஆபத்து தான். நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தினால எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கிராமத்துல நடக்கிற வித்தியாசமான சம்பவங்களுக்கும் உங்களோட நாடக குழுவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இத மாஸ்டர் ஐயா கிட்ட கூட. நானா?
ஆமா நீதான். நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டரையா. என் வாழ்க்கையில நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கேன். என்னால சமாளிக்க முடியும். இருந்தாலும் நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க நாடகம் நடத்தாம இருந்தா நல்லா இருக்கும். கிராமத்துக்காரங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்களும் உங்க கிராம மக்களும் எனக்கு கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு நாடகம் நடந்தே தீரும். யார் அதை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ கெடுத்துட்டு போட்டோம். நீங்க கிளம்புங்க. நான் ஏதோ நீயும் உங்க குழுவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் தான் கிளம்புங்கன்னு சொன்னேன்ல. இந்த மாஸ்டருக்கு என்னாச்சு? மாஸ்டர் 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 என்னாச்சு மாஸ்டர்? என்னாச்சு மாஸ்டர் சொல்லுங்க. எந்திரிங்க சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் எழுந்திருங்க மாஸ்டர். ஐயோ இதுக்கு மேல இவன் இந்த கிராமத்திலே இருக்க கூடாது. எங்க கிராமத்தை விட்டு போயிடு. எங்க கிராமம் ஒரு கோயில் மாதிரி. இங்க இருந்து போ. உடனே துரத்தி ஆகணும். இங்க இருந்து போ. இங்க பாரு, சீக்கிரமா நாடகத்தை முடி. வெளியில எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் நடக்கலாம். வா சீக்கிரம். நாடகம் ஆரம்பிக்க போது அமைதியா இருங்க. பேசாம இருங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? அமைதியா இருங்க. போயிடணும். அந்த பொம்பளை பேரேதான். யாரும் நிக்காதீங்க. உட்காருப்பா. ஏன் நிக்கிற நீ? சொல்றதை கேளுங்க. அமைதியா இருங்க. உட்காருங்க. உட்காருங்க. கலாட்டா பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. உட்காருங்க. உட்காருங்க சார். சொல்றதை கேளுங்க. அமைதியா இருங்க. பேசுப்பா. உட்காருங்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. துடிச்சு துடிச்சு சாக போறீங்க. இங்க என்ன நடக்குது? என்ன இதெல்லாம்? வா வா, இங்க இருந்து போயிடலாம். இல்லன்னா இவங்க கொன்றுவாங்க. வா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அட கடவுளே, நான் செஞ்ச இந்த பாவத்தை மன்னிச்சிரு. நீ செஞ்ச பாவத்தை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. அதனால இப்ப உடனே நீ பிராயச்சித்தம் செஞ்சாகணும். சந்திரிமா, இந்த நாடக குழு உன்னோட வாழ்க்கை.
ரசிகர்களுடைய கைத்தட்டல் உன்னை பெருமைப்பட வச்சது. ஆனா இன்னைக்கு அதே ரசிகர்கள் உன்னுடைய நாடக குழுவை அழிக்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயத்த தான் இழந்துட்டோன்னு நினைக்கிறப்ப அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீ யாரு? என்ன தெரியல? எனக்குன்னு இருந்த ஒரே குடும்பத்தை நீதான் பறிச்சுட்டிய. அதுக்கான பழிய நான் இன்னைக்கு தீர்த்துக்கிட்டேன். நீ என்னுடைய குடும்பத்தை கலைச்ச, அதனால நான் உன் குடும்பத்தை கலைச்ச. நான் தான் இஷாந்தத்துடைய சகோதரன் தாரக் தத். அண்ணா, என்னால சந்திரமா இல்லாம வாழ முடியாது. இஷா, நீ எதுக்கு அந்த பொம்பளை பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருக்க? போதும். இன்னும் ஒரு வார்த்தை நீங்க சந்திரமாவை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா நீங்க என் அண்ணங்கிறதையே நான் மறக்க வேண்டி இருக்கும். என்ன தைரியம் உனக்கு? என்ன எதிர்த்து பேசுறியா? நல்லா கேட்டுக்க. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும்னு நினைக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இன்னையோட செத்துட்ட. உன்னோட இந்த நாடக குழுவுக்கு நான் தான் பணம் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த உபயதாரர் நான் தான். இந்த ராகுல் உனக்கு வேணா மேனேஜரா இருக்கலாம். என் மந்திரவாதி சொன்னபடி இவரோட உதவியால இன்னைக்கு நான் உன்னை பழி தீர்த்துக்கிட்டேன். அந்த உபயதாரர் நான் தான். இந்த ராகுல் உனக்கு வேணா மேனேஜரா இருக்கலாம். என் மந்திரவாதி சொன்னபடி இவரோட உதவியால இன்னைக்கு நான் உன்னை பழி தீர்த்துக்கிட்டேன். இவர் கையில வச்சிருக்கிற இந்த பொம்மையை பிரயோகம் பண்ணி உன்னுடைய மூளைய கண்ட்ரோல் பண்ணாரு. அதாவது நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் உன்னை செய்ய வச்சது. வாங்க, இவள அந்த கிராமத்துக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். இவளுடைய ரத்தத்தை பார்க்க எல்லாரும் ஆவலா இருக்காங்க. கிளம்ப. வா வா. இங்கதான் ஏதோ சத்தம் கேக்குது. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவளை தேடுங்க. அவ இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் ஒழுங்கா வந்துரு. சந்திரமா, ஒழுங்கா வந்துரு. என்ன விட்டுருங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க. நான் எதுவும் செய்யல. நான் ஈஷானை மனசார காதலிச்சேன். அவரை காப்பாத்துறதுக்காக நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சேன். கேட்டியா? இந்த நாடக குழுதான் எனக்கு எல்லாமே. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அதனாலதான் ராத்திரி பகலுன்னு பார்க்காம நாடகம் நடத்தி கடுமையா உழைச்சு பணம் சம்பாதிச்சேன். ஆனா என்னால அவரை காப்பாத்த முடியல. என்ன விட்டுரு. என்ன விட்டுருங்க. இவ எல்லாரையும் அழிச்சிடும். இங்கதான் எங்கேயோ சத்தம் கேக்குது. இங்கதான் கேக்குது.
என்ன விட்டுருங்க. அட, உன்னை எதுக்காக விடணும் சொல்லு? நீ என்னுடைய குடும்பத்தையே அழிச்சிருக்க. என் தம்பியை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க. என்ன புரியலையா? இவளுக்கு நல்லா புரிய வைங்க. அந்த பேய் வெளியே இருக்கா? விடாதீங்க. அவ தப்பிச்சிடுவா. இதோ வந்துட்டாங்கல்ல. கிராமத்துக்காரங்க வர்றாங்க. என்ன விட்டுருங்க. ஏய் நில்லு. ஏய் எங்க ஓடுற? எங்க ஓடுற? அத குடு. நில்லு இல்ல. ஓடாத நில்லு. குடுத்துறா. ஏய் அத ஏய் குடுத்துறடா. ஒழுங்கா அத குடுத்துறா. எல்லா பக்கமும் பாருங்க. அங்க இருக்கா? அவளை பிடிங்க. பிடிங்க, வாங்க. அடிச்சு பிடிங்க. டேய் எங்க ஓடுற? நில்லுடா. மரியாதையா ஓடாத. குடுத்துரு. ஏய் ஒழுங்கு மரியாதை குடுத்துரு. நில்லு சொல்றத ஏய். கேளுடா. ஏன்டா இதை எடுத்துட்டு ஏய் வந்த? நில்லுடா. சந்திரமாக்கா ஒழுங்கா அத குடுத்துரு. ஏய் 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 நில்லு. ஏய் நில்லுடா. இந்த பேயை நம்ம சும்மாவே விடக்கூடாது. கொல்லணும். நீதான் கிராமத்துக்காரங்களை தொல்லை பண்ணது. பேய மாதிரி எல்லாரையும் பயமுறுத்துன. இந்த பேயை கொன்னுடுங்க. அடிங்க. இதெல்லாம் ஏன் பண்ணேன்னு சொல்லு. யார் சொன்னாங்கன்னு செஞ்ச? நான் சொல்றதை நம்புங்க. சத்தியமா நான் எதுவும் செய்யல. ஏய் ஏய் எங்கடா ஓடுற? நில்லுடா. அடிங்க. அடிங்க. விடாதீங்க. அடிங்க. அடிக்கணும். உயிரோட விடக்கூடாது. கொல்லுங்க இவளை. நிறுத்துங்க. சந்திரமாக்கா நிரபராதி. இந்த கிராமத்துல குழப்பத்தை ஏற்படுத்தினவரு இதோ இவர்தான். என்ன உளறற? அந்த மாலையை என்கிட்ட கொடு. சொல்றத கேளு. உன் கையில என்ன இருக்கு? வந்து என்ன காட்டாத. பூஜைக்கு வச்சிருந்த மாலை. பில்லி சூனியம் செய்யறவங்க பிரயோகிக்கிற பொம்மை. நீங்க 2 பேரும் தான் சூனியம் பண்ணி கிராமத்துக்காரங்களை தொல்லை பண்ணீங்களா? ஏய் ரொம்ப தப்பு. சொல்றத கேளுங்க. இவங்களை அடிச்சு கொல்லுங்க. அடிச்சு கொல்லுங்க. விடாதீங்க. குவாண்டம் பிசிக்ஸ் நிரூபிச்சது என்னன்னா, நம்மள சுத்தி நாலா பக்கமும் நிறைய சக்திகள் இருக்கு. வெறும் பொருட்கள்லயோ உயிரினங்கள்லயோ இல்ல. ஆனா அந்த சக்தி காலி இடத்துல கூட இருக்கு. செய்வினை செய்யற மந்திரவாதிகளுக்கு இந்த விஷயம் பல காலங்களுக்கு முன்னாடியே தெரியும். தண்ணி தெளிக்கிறதோ இல்ல தண்ணிய காரிய சித்திக்காக மந்திரங்கள் சொல்லி மாத்திர வித்தைய இந்த செய்வினை விஷயங்கள்ல அடிக்கடி பிரயோகிப்பாங்க. இந்த செய்வனால குறிப்பிட்டவங்களை தன் வசப்படுத்தவும் முடியும். இந்த வித்தையை தான் வசீகர வித்தைன்னு சொல்லுவாங்க. இந்த செய்வினையோட கெட்ட பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கணும்னா நாம நம்ம வீட்டையும் வேலை செய்யற இடங்களையும் பவித்திரமா வச்சிருக்கணும். எப்படி வெளிச்சம் இருட்ட அழிக்குதோ அதே மாதிரி இந்த புனிதத்தன்மை நல்ல சக்திகளை உருவாக்கி செய்வினையோட பாதிப்புகள் எதுவுமே அண்டாம தடுத்து அந்த மனுஷனை காப்பாத்துது. இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தியோட பாதிப்புகள் இருக்கிறதா உணர்ந்தீங்கன்னா உடனே ஒரு நல்ல குருவையோ இல்லனா